அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள என்ற 241வது திருக்குறளை முன்வைத்து இந்த பதிவிற்குள் நுழைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் தலைப்பு ராகு தசை என்ன செய்யும்? ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ராகு சர்ப்பத்தின் தலைப்பகுதி என்றும் கேது சர்ப்பத்தின் வால் பகுதி என்றும் வரையறுக்கப்படுகிறது. ராகு என்பது பிரம்மாண்டத்தின் காரகத்துவம். ராகு தசை என்பது 18 சித்தர்களின் எண்ணிக்கையை போல 18 வருடங்களை கொண்டது. இந்த ராகு தசையில் நடக்கும் காரகத்துவ ரீதியான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு ராகு தசை நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் அந்நிய ஜாதி, அந்நிய மதம், அந்நிய தேசத்தவர்களுடன் தொடர்பு உண்டாகும். அந்த ஜாதகருக்கு விதவை பெண்களுடன் நட்பு உருவாகும். தோல் பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் ராகு காலத்தில் நடக்கும். ராகு தசை அல்லது ராகு புத்தி அல்லது ராகு அந்தரம் நடப்பில் உள்ள நபர்களுடன் தொடர்பு உண்டாகும். ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரங்களில் பிறந்த மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும். காளி தேவதையின் ஆலய தரிசனம் கிடைக்கும். காளி பக்தர்களுடன் நட்பு உருவாகும். சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களை தொடர்பு கொள்ள நேரிடும். மோசடி பேர் வழிகளின் தொடர்பு உண்டாகும். நவீன பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். இரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபாடு உண்டாகும். மந்திரவாதிகள், மோடி வித்தைக்காரர்களுடன் தொடர்பு உண்டாகும். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு, மாதவிடாய் தீட்டு என தீட்டு உடைய நபர்களையே அதிகமாக சந்திக்க நேரிடும். மாற்றுத்திறனாளி நபர்களுடன் தொடர்பு உண்டாகும். தாத்தாவுடனான நேரடி தொடர்புகள் அதிகரிக்கும். போக வஸ்துகளின் சேர்க்கை உண்டாகும். போதை வஸ்துகளின் சேர்க்கை உண்டாகும். எதிர்பாராத வகையில் பொருள் சேர்க்கை உண்டாகும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நலமும் வளமும் பெருக வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.